தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலம் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவன் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீரானே. தரிசனம் தந்தவன் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீரானே. தேவரீர் நீ சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? செய்ய நினைத்தது செய்ய நினைத்தது நிறைவே. நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீ சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
உமக்கே, துதிகள் உமக்கே. எங்கள் கைகளை உயர்த்தி உந்தன் நாமம் போற்றுவே. மகிமையுமாக்கே, துதிகளுமாக்கே. எங்கள் கைகளை உயர்த்தி உந்தன் நாமம் போற்றுவே. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவரே உம்மை ஆராதிக்கிறோம், உயர்ந்தவரே ஆராதிக்கிறோம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், ஆண்டவரே போல யார் பெரியவரே. உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் நீ பெரியவர். பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்திருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்கள் நடப்பதாக. உம்மை போல என் தேசத்திலே கர்த்தர் பெரியவராயிருந்து அற்புதங்களை செய்வீராக. உம்மை போல உமக்கு மகிமை செலுத்துகிறோம். பெரியவர், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல் யாரும் இல்லை. உமக்கே சகல துதி கனத்தை செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியாக நான் அந்த வேளையில் நம்முடைய தேசம், நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிற ஆண்டவரே,
எல்லா மனுஷருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் விண்ணப்பங்களையும் ஆண்டவரே அப்பா வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தும்படியாக நீர் இந்த நேரத்தை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே 138 கோடி ஜனங்கள் வாழ்கிற எங்களுடைய இந்திய தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தினுடைய ஆண்டவரே அப்பா ஆளுகிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதியை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நாட்டினுடைய பிரதம மந்திரிக்காக நன்றி செலுத்துகிறோம். மத்திய அமைச்சர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாநில ஆளுநர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மாநிலத்தை ஆளுகிற ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஆண்டவரே அமைச்சர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். முதல் மந்திரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாவட்ட அதிகாரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருவாய்த்துறை அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீதித்துறையில் நீதி செலுத்துகிற நியாயாதிபதிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய தேசம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவரே இருக்கிறது ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் ஆண்டவரே கொரோனா என்ற ஆண்டவரே ஒரு ஆள்கொல்லி நோய் இன்றைக்கு உலகம் முழுவதையும் ஆண்டவரே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது அப்பா. எங்களுடைய எந்த தேசத்தையும் ஆண்டவரே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. 138 கோடி ஜனங்களிலே ஆண்டவரே 3 பங்கு பேர் ஆண்டவரை மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் எங்களுடைய தேசத்தை விட்டு முற்றிலும் நீங்கும்படியாக செபிக்கிறோம். உங்கள் ரத்தத்தை எங்களுடைய தேசத்தின் மேலே செல்லு ஆண்டவரை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரம். 138 கோடி ஜனங்களும் ஆண்டவரே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அவர்களே ஆண்டவரே அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாய் மாற வேண்டுமே. தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டுமே. கர்த்தருடைய ஜனங்களாய் மாற வேண்டுமே. தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வரும்படியாய் இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. அக்கிரமத்தை மன்னிங்க ஆண்டவரே. எல்லா தோஷத்தையும் மன்னித்து சேமத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே உணவு பற்றாக்குறை, வேலை இல்லாத தன்மை ஆண்டவரே. ஆண்டவரே நாட்டினுடைய பொருளாதார நிலைமை மிகவும் பின்தங்கிய நிலைமையில காணப்படுகிறது. அநேக ஜனங்கள் ஆண்டவரே வேலை இழந்தவர்களாய் ஆண்டவரே பொருளாதாரத்தில் பின்தங்கினவர்களாய் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டுமே ஆண்டவரே. எங்கள் தேசத்தினுடைய நிலைமை மாற வேண்டுமே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பாடல்களை பாடுகிறோம். இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கும்படியாய் எங்களுடைய தேசத்திற்காக உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஆண்டவரே கண்ணீரோடும் விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் ஸ்தோத்திரங்களோடும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய சேமத்தையும் எங்களுடைய தேசத்திற்கு நீர் கட்டளையிட போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய திருக்கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். தேசத்திலே பெரிய மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் வார்த்தையில் சொல்கிறபடி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறபடி நாம் அறுப்புக்கு வேலையாட்களை எழுப்பும்படி அறுப்புக்கு எஜமானனை நோக்கி இந்த நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், ஆண்டவரே சின்ன சின்ன ஊழியத்தை செய்யக்கூடிய எல்லாரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எழுப்புதல் இந்தியாவிலிருந்து ஆண்டவரே துவங்கும் என்று உடைய ஊழியர்களை கொண்டு சொன்னது போல அதிலும் தமிழ்நாட்டிலிருந்து துவங்கும் என்று சொல்லியிருக்கிறீர். அதுவும் சென்னை பட்டணத்திலிருந்து துவங்கும் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே அந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாய் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்கள் மேலும் உடைய அக்கினி அளவில்லாமல் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நசரனாகிய இயேசுவை தேவன் அக்கினியினால் வல்லமையினால் நிரப்பினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறபடி ஆண்டவரே எங்கள் ஊழியர்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களும் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் அக்கினி பிளம்பாய் ஒவ்வொருவரை நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே
தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரே உம்முடைய நாம மைமைக்கென்று வாழ கர்த்தர் கிருபை தருவீராக ராஜா. தங்களுடைய சுய ராஜ்யத்தை யாரும் கட்டாதபடி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவர்களாய், தேவனுடைய நாமத்திற்கே மைமையை கொண்டு வருகிறவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியரை நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே கிராமங்களுக்காக நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கிராமங்களில் ஊழியர்களே இல்லாத கிராமங்கள் எத்தனையோ இருக்கிறதப்பா ஆண்டவரே. எல்லா ஊழியர்களும் பட்டணங்களை நோக்கி படையெடுக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே கிராமங்களில் ஆண்டவரே ஊழியர்களை நீர் எழுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒவ்வொரு ஊழியரை கர்த்தர் எழுப்புவீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே, அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தில் நிறைவேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கிராமங்கள் பட்டணங்கள் ஆண்டவரே, மலைவாசி மக்கள் ஆதிவாசி மக்கள் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. உடைய வல்லமையில கரத்தை நீட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியர்களை இன்னும் அதிகமாக எழுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவரே எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே சுவிசேஷ ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே அநேகரை ஆதாயம் என கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்து ஜனங்கள் ஆண்டவரே 138 கோடி ஜனங்களும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் ஆண்டவரே நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாமாகும் என்று சொல்லியிருக்கிறீரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரை நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எழுப்புதல் இங்கிருந்து கிளம்ப வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய அற்புத கரத்தை நீட்டுங்க, ஆசீர்வதிங்க, ஊழியர்களை பெருக பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் எல்லா சபைகளுக்காலும் ஆண்டவரே எல்லா சபைகளுக்குள்ளும் பரிசுத்தம் உண்டாகும்படியாகவும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக காரியங்கள் நடக்கும்படியாகவும் நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்திலே ஜெபிக்க விரும்புகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, அப்பா நீர் சொல்லியிருக்கிறபடி கர்த்தாவே நான் அனைத்து சபைகளுக்கும் சொல்லுகிறதாவது என்று சொல்லி ஆண்டவரே லேவியராகமம் 19:2 சொல்லி இருக்கிறீரே. எல்லா சபைகளும் ஆமென் நான் பரிசுத்தராய் இருப்பது போல எல்லா சபைகளும் எல்லாரும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியாய் தேவரீர் ஆண்டவரே எல்லா சபைகளும் ஆண்டவரே எல்லா விசுவாசிகளும் இன்னும் பரிசுத்தத்தை நோக்கி கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர். நீர் ஆண்டவரே பரிசுத்தராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே நாங்கள் ஒவ்வொருவரும் எல்லா விசுவாசிகளும் பரிசுத்தராய் காணப்பட கிருபை செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படியாக ஒவ்வொருவரும் பரிசுத்தமடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கோவை புதூர் சுற்றிலும் இருக்கிற 23க்கு மேல ஆண்டவரே இருக்கிற அந்த பெண்டிகாஸ்டல் சபைகளுக்காக, ஆர்சி சபைகளுக்காக, சிஎஸ்ஐ சபைகளுக்காக, பிரதரன் சர்ச்சுக்காக எல்லாருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா சபைகளும் பக்தி விருத்தி அடையணும் ஆண்டவரே. என் ஜனங்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தம் உண்டாகட்டும். உம்முடைய ஜனமாகிய எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே அந்த பரிசுத்தம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உலகத்திலிருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மண்டை கிட்டி சேரத்தக்கவாறு உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்துக்குள் நாங்கள் எப்பொழுதும் காணப்படத்தக்கவாறு ஆண்டவரே ஆவியினாலே நடத்தப்படுகிற தேவ புத்திரர்களாய் நாங்கள் காணப்படும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே நடப்பிப்பீராக. ஒவ்வொருவரும் ஆவியிலே நிரம்பி கர்த்தருக்காக ஜீவிக்க கிருபை செய்தருளும் ஆண்டவரே. ஒருவனாகலும் ஆண்டவரே விபச்சாரக்காரனாவது, பொருளாசை காரணாவது, உதாசீனவனாவது, விக்கிரகாராதனை காரணாவது இல்லாதபடிக்கு எல்லாருக்குள்ளும் அந்த பரிசுத்தம் கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சபை விசுவாசிகளுக்குள்ளும் இயேசுவை அறிந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே அந்த விசுவாசம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பரிசுத்தம் கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே
ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே கொரோனா பீரியட் முடிந்தவுடனே, இந்த குவாரண்டைன் முடிந்தவுடனே ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் அப்பா ஸ்தோத்திரம் ஒரு பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் ஆண்டவரே. எல்லாரையும் ஜெப ஆவியினாலே நிரப்புவீராக, தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்புவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வல்லமையான ஆண்டவரே பிரசன்னத்தை மகிமையை ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த சரீரமோ தேவ ஆலயம், உள்ளே வாசம் செய்கிறவரோ கர்த்தருடைய ஆவியானவர் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அப்படியாக தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யத்தக்க விதத்தில் உம்முடைய மகிமையான பிரசன்னம் ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கத்தக்கவாறு கர்த்தர் எல்லாரையும் ஆயத்தப்படுத்துவீராக, எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய வருகைக்கு எல்லா விசுவாசிகளும் ஆயத்தமாய் எப்பொழுதும் காணப்படத்தக்கவாறு தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரோடும் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். தேவனாகிய கர்த்தர் எல்லா ஆண்டவரே உம்மை அறிந்திருக்கிற எல்லா ஜனங்களோடும் கர்த்தர் இடைப்படுவீராக, பேசுவீராக. இந்த காலத்தில் தேவனுடைய வல்லமையான எழுப்புதலாக, மகிமையான கர்த்தாவே காலமாக இது அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம் தேசத்தில் மதுபான கடைகள் அமலுக்கு வந்ததை மீண்டும் அவர்கள் வாபஸ் பெற வேண்டும். தேச மக்களுடைய நலனுக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டப்பா, கிருபை இரக்கம் இந்த நல்ல தகப்பனே, இப்படி பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த வேலையிலும் தகப்பனே மீண்டுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மதுவான கடைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேசத்தில் வந்திருக்கிற தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மதுபான கடைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதிகாரிகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த அமுலில் வந்ததை ஆண்டவரே பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அமுலுக்கு வந்ததை அவர்கள் மீண்டுமாக வாபஸ் வாங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இது நிமித்தம் ஆண்டவரே அநேக ஏழை குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், அநேக குடும்பங்கள் தரித்திரத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிள்ளைகளற்றவர்களாகவும் ஆண்டவரே அனாதைகளாகவும் ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாற்றப்படுகிறார்கள் ஆண்டவரே. தேசத்தில் ஆண்டவரே இந்த மதுபான கடைகள் எல்லாம் தகப்பன அடைக்கப்படும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் இந்த வேளையில் ஜெபிக்கிற ஆண்டவரே. கொண்டு வந்த ஆண்டவரே அதிகாரிகளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், மந்திரிமார்களுக்கும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏழைகள் படும் வேதனையை உணரும்படியாக ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே ஸ்தோத்திர ஏழைகளுக்கு இறங்குகிற தேவன் ஆண்டவரே. ஏழைகளுடைய அழுகுரலை காண்கிற தேவன் ஆண்டவரே. விதவைகளின் அழுகுரலை கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த மதுபான கடைகள் எல்லாம் மீண்டுமாய் ஆண்டவரே வாபஸ் வாங்கும்படியாக அரசு அதிகாரிகள், மந்திரிமார்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஏற்ற ஆலோசனைகளை தந்து ஆண்டவரே அதை நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நம்ம ஜெபசிந்தையில் இருப்போம். இப்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளர்கள், அனுதினம் கூலி வேலை செய்கிறவங்களாம் அநேக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஊரடங்குனால அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டில் அனுதின கூலி வேலை செய்கிறவர்கள் ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊரடங்குனால் அநேகம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. சிறிய வேலை செய்கிறவங்க, குடிசை தொழில் செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஆண்டவரே பின்தங்கி காணப்படுகிறாங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. எத்தனை இழப்புகள் அவர்கள் சந்தித்திருக்காங்க ஆண்டவரே. கர்த்தாவை ஒரு விஷயாக எங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த குடிசை தொழில் செய்கிறவங்க, அனுதின கூலி வேலை செய்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரங்கள் இழந்த ஆசீர்வாதங்கள், இழந்த சம்பாத்தியங்கள் ஆண்டவரே இரட்டத்தனையாக அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா வேலைகளும் திரும்ப அவர்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமாக அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற நிவாரண தொகைகள் அவர்களிடத்தில் சீக்கிரத்தில் போய் சேரட்டும். இன்னும் அவர்களுக்கு அரசாங்கம் அநேக உதவிகளை அறிவிக்கட்டும் ஆண்டவரே. அன்றாட வேலை செய்கிறவங்கப்பா, அவங்க அதனால ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேக படிக்கிறாங்க ஆண்டவரே. கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இப்பேற்பட்ட காரியத்தினால அதெல்லாம் தடைப்பட்டிருக்கிறதப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஏழை ஜனங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டருளுவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட
ஆண்டவரே இந்த வேலை செய்தால் தான் அந்த சம்பாத்தியத்தினால சாப்பிட முடியும். ஆண்டவரே நாங்கள் ஒரு விஷயம் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, அவர்களுக்கு தேவையான எல்லா பண உதவிகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே அந்தந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவரே இப்பேற்பட்ட அன்றாட வேலை செய்கிறவர்களுக்கு உதவிகளை செய்யட்டும். ஆண்டவரே தன்னார்வலர்கள் அநேகம் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்து உதவட்டும். ஆண்டவரே அவர்களுக்கு சேர வேண்டிய உதவிகள் ஒரு நாள் எந்த மனுஷனும் தடுத்துடக்கூடாது கர்த்தாவே. அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் ஒத்தாசை கர்த்தர் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்பொழுது இந்த ஊரடங்கு முடிந்திருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே விசேஷமா ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோப்பா. நீங்க தான் ஆண்டவரே பாதுகாப்பை கொடுக்க முடியும். ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. அவங்க வேலை செய்யும் போது போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே எந்த கிருமியும் அவர்களை தொடக்கூடாது ஐயா. ஏழை குடும்பங்கள் ஐயா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே அகால மரணங்கள் வரக்கூடாதப்பா. ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஆண்டவரே பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே ரோட்டோரத்தில் அநேகர் வசிக்கிறாங்க, அநேகர் ஆண்டவரே வீடு கூட இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட மக்களுக்கு இருக்கிற துயரங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்படுவதாக, அவைகள் முழுமையும் அவர்களுக்கு சென்றடையட்டும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். வரப்போற நாட்களில் கர்த்தாவே ஏழை ஜனங்களுடைய கண்ணீர்கள்லாம் துடைக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் மிகுந்த சந்தோஷமா எங்க பட்டணத்தில் வாழட்டும். ஆண்டவரே சுகித்திருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அப்படியாக அன்றாடம் வேலை செய்கிற தொழிலாளர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான ஆகாரங்கள், அவர்களுக்கு தேவையான உடைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிசயவிதமாய் சந்திப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். எங்க ஜெபத்தை கேட்டபடியினால் ஸ்தோத்திரம். எங்க தேசத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு ஏழை மக்களுக்கு சேமத்தை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இன்று வெள்ளிக்கிழமை உபவாச நாள். நான் ஏற்கனவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்கிறது போல் நம்முடைய ஆலயம் திறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தயவு செய்து உங்கள் வீட்டில் நீங்கள் உபவாசம் எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். 10:30 12:30 மணி முடிய சர்ச்சில் வைக்கும்போது 10லேருந்தே ஆரம்பிக்கிறோம். இப்போ உங்கள் வீடாக இருக்கிறனால 10:30 ஆரம்பிச்சிங்கன்னா போதும். 1 மணி நேரம் நல்லா பாட்டு பாடி உங்கள்கிட்டே நிறைய ஜெப குறிப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த ஜெப குறிப்புகளுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 40 நிமிஷம் பாடி 20 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுங்க போதும். 1 மணி நேரம் பண்ணிவிட்டு 11:30 to 12:30 மறுபடியும் இங்கே நாங்கள் யூடியூப்பில் ப்ரேயர் நடத்துவோம். அந்த ப்ரேயரில் கலந்துக்குங்க. கடைசியில் தேவனுடைய வார்த்தை கேட்கலாம். இந்த நாளில் நமக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக நம்முடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் பரமதாஸ் அவர்கள் உங்களுக்கு வார்த்தை கொண்டு வருவார்கள். இந்த கொரோனா நாட்களில் அவர்களும் வீட்டில் அதிகமாக ஜெபம் பண்ணுறாங்க, உபவாசம் எடுக்கிறாங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இந்த வார்த்தை கேளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு அவரவர்கள் வீடுகளிலே கூடி பரிசுத்த உபவாசத்தை நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை இல்லங்களிலே உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தைக்காக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரே, நான் ஆண்டவர் பேச போகிற இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவரவர்கள் வீடுகளில் கூடியிருந்து உபவாசத்தோடு ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய உள்ளத்தை நீர் தொடுவீராக. உடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு இந்த காலை வேளையில் உபவாசத்தோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேற்றும்படியாக வேதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா 41 4வது வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர்
உரைக்கிறார். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. இன்றைக்கு இந்த கால வேளையில் இன்றைக்கு நம்முடைய தேசம் மட்டுமல்ல, இந்திய தேசம் மட்டுமல்ல, அகில உலகமும் இன்றைக்கு இந்த கொரோனா வியாதியினால் மிகவும் பாதிக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். 2 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் அகில உலகத்திலும் மரித்து போயிருக்கிறார்கள். இன்னும் அநேக ஜனங்கள் மருத்துவமனையில் மரணத்துக்கு நேராய் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காலையில் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை நோக்கி வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், சிறு கூட்டமே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே. இன்றைக்கு நாம் பயப்படாத சூழ்நிலையில் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். பயப்படாதே என்ற வார்த்தை வேதத்தில் 365 முறை வருகிறது. 365 முறை என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து மாலையிலே நாம் நித்திரைக்கு போகிற வரையிலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தைரியப்படுத்துகிறது. பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதை நாம் உணர முடியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பயப்படாதே என்று சொல்லி தேற்றுகிறதை நாம் பயப்பட முடியும். அதனால் நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வழி நடத்தின பொழுது அவர்கள் பயந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவளோடு கூட இருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுக்காக யுத்தம் செய்கிறதையும் அவர்களுக்கு உதவி செய்கிறதையும் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு ராஜாவை குறித்து வேதத்தில் ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆசாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தனக்கு வந்த நெருக்கத்தில் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதை இந்த வசனங்கள் மூலமாய் நாம் பார்க்க முடியும். 10 லட்சம் காலாட்களோடு 300 ரதங்களோடும் வந்த எத்தியோப்பியர்களுக்கு எதிராக குறைந்த எண்ணிக்கையில் 5,80,000 காலாட்களோடு எதிராக போரிடும்படியாக அவன் அங்கே செல்லுகிறான். செல்லும் பொழுது அது மிகுதியான சேனை. எத்தியோப்பியுடைய சேனை 10 லட்சத்துக்கும் அதிகமான சேனை. இவர்களோ மிகுந்த குறைவான எண்ணிக்கை காணப்படுகிறது. 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்முடைய நாமத்தினாலே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஏராளமான கூட்டம். அவன் பயப்படவில்லை. அவருக்குள்ள ஒருவேளை அவனுடைய உள்ளத்தில் நாம் மிகுந்த குறைவான எண்ணிக்கையிலே நாம் இருக்கிறோம், அவர்களோ மிகவும் பலமாய் காணப்படுகிறார்கள் என்ற போதிலும் கூட தனக்குள்ளாக கர்த்தர் இருக்கிறதையும் தன்னோடு கர்த்தர் இருக்கிறதையும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நடத்தி வந்ததையும் ஒருவேளை அவன் எண்ணியிருக்கக்கூடும். அப்படி எண்ணி கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி அவன் சொல்லுகிறான், அந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக நாம் வந்தோம், கர்த்தர் எங்களுக்கு துணை நில்லோம் என்று சொல்லி தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாமும் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு மன்றாடி ஜெபிக்க வந்திருக்கிறோம். நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். நாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி எல்லா ஜனங்களுக்காக நாம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக எல்லா ஜனங்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு வீடுகளிலே அமர்ந்திருக்கிற நாம் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அநேக நேரத்தில் நாம் பிஸியான ஒரு வாழ்க்கையில் ஓட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டிருந்த ஒவ்வொரு நேரமும் நமக்கு வேலை 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 என்று சொல்லி நம்முடைய வேலைகளுக்காக நாம் ஓடிக்கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கோ 40 நாளுக்கும் அதிகமான நாட்களாக நாம் வீட்டிலே அமர்ந்திருந்து இன்றைக்கு நாம் அமைதியாக இருக்கிறோம். அதிகமான நேரம் ஜெபிக்கிற நேரம் நமக்கு கிடைக்கிறது, அதிகமாய் வேதத்தை வாசிக்கிற ஒரு நேரம் கிடைக்கிறது, தியானம் பண்ணுகிற நேரம் கிடைக்கிறது, கர்த்தரோடு அதிகமாய் உறவாடுகிற ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு மாபெரும் வாய்ப்பை இந்த கொரோனா நமக்கு தந்திருக்கிறது. அதனால் நாம் இதில் அநேக விண்ணப்பங்களை நாம் செய்ய வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் நாம் செவி கொடுத்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு
நம்முடைய தேசத்துக்கு சேபத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அநேக குடும்பங்களிலே போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, அநேக குடும்பங்களில் துன்பத்திற்குள்ளாய் ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து வேலையடைத்து இந்த நாட்களிலே சமாதானம் உள்ளவர்களாய் வாழும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது என்றது போல எல்லா சமாதானம் நம்முடைய இருதயங்களை இன்றைக்கு நிறைவாய் காத்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால் நாம் விண்ணப்பங்களை முதலாவது நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்வது என்னவென்றால் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த நாட்கள் முடிந்து நாம் மறுபடியும் நம்முடைய அலுவலர்களுக்கு கடந்து போகும்பொழுதும் கூட நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவது ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கும் ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி இங்கே ஒரு ராஜா சொல்லுகிறார். எசேக்கியா ராஜா. எசேக்கியா என்ற ஒரு ராஜா தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தான், தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாக இருந்தான், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் உண்மையும் உத்தரவாதம் உள்ள மனிதனாக இருந்தான். தன்னுடைய தேசத்தை சுத்திகரித்து தன்னுடைய ஜனங்களை கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக மாற்றினான். தேசத்தில் வேதபாரர்களை அங்கே நியமித்து ஜனங்களுக்கு வேதத்தை குறித்து போதனை செய்து கொண்டுதான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம். அவனுக்கு எதிராக சனகரிப் என்கிறதான ராஜா, அங்கே அசிரிய ராஜாக்கள் அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அசிரியர்கள் பயங்கர எதிர்ப்புகளோடு அங்கே வருகிறார்கள். எந்த இடத்திலும் பார்க்கும் பொழுது இவர்கள் குறைந்த எண்ணிக்கையான ஜனங்களே இருக்கிறார்கள், குறைந்த எண்ணிக்கை யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களோ பலமும் திடகார்த்தமான பயங்கரமான ஆயுதங்களோடும் அங்கே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே ராஜா அவரும் இப்படி தான் சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல, அவர்கள் மாம்ச பயத்தோடு வருகிறார்கள். அவனோடு இருக்கிற மாம்ச பயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். ஜனங்கள்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்ன பண்ண போகிறோம், யுத்தம் பயங்கரமாக இருக்குமே, நம்மிடத்தில் இருக்கிறது குறைந்த எண்ணிக்கை உள்ள யுத்த வீரர்கள் தானே இருக்கிறார்கள், அவர்களோ மிகுதியும் பலதுமாக இருக்கிறார்களே என்று சொல்லி ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் ராஜா தைரியமாக நின்று சொல்கிறான், பயப்படாதீங்க, அவங்க மாம்ச பலத்தில் வர்றாங்க, ஆனால் நம்மோடு இருக்கிறவரோ யுத்தங்களில் வல்லவரா என தேவன் மட்டுமல்ல, நம்மோடு இருக்கிற கர்த்தர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 115:11 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள். இன்றைக்கு கர்த்தரை நாம் நம்பி இருக்கிறோம், கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அதனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கொரோனா நம்ம தொட்டிருமோ, இந்த கொரோனா நம்ம பாதித்துருமோ, ஐயோ வெளியில் போனால் எந்த பிரச்சனையும் வந்துடுமோ, அங்கே நடந்தாவோ எதா வந்துடுமோ, உலகத்தில் சொல்கிறது மாதிரி மூச்சு விட்டால் பிரச்சனை, நடந்தால் பிரச்சனை, வெளியே எட்டி பார்த்தா பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனையில் ஜனங்கள் பயந்து இன்றைக்கு வீடுகளுக்குள்ளாக இருக்கிறது, முடங்கி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இது அரசாங்கம் போட்ட சில திட்டங்கள். அந்த திட்டத்திற்கு சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதான். ஆனாலும் கூட நம்மோடு கூட இருக்கிறவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அதனால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரை நம்புகிறபடினால அவரே அவர்களுக்கு துணையும் நமக்கு கேடகமாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார், பலத்த துருகமாக இருக்கிறார். அதனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு இருக்கிறவர் அவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் செங்கடலின் நடுவாக கடந்து போன பொழுது, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25 முதல் 31 உள்ள வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலர்கள் செங்கடலின் வழியாக வருகிறார்கள். செங்கடலுக்குள்ளாக கடந்து போகிற ஒரு சூழ்நிலை. பின்பாக பார்வோரின் சேனை, எகிப்தின் முழு சேனையும் அங்கே துரத்தி கொண்டு வருகிறது. முன்பாக செங்கடலுக்குள்ளாக மோசே செங்கடலை இரண்டாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அங்கே செங்கடலை இரண்டாக பிளக்கிறார். ஜனங்கள் செங்கடலுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது சேனையும் பார்வோனின் சேனையும் அந்த செங்கடலுக்குள்ளாக அவர்களை துரத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது மேகஸ்தம்பம், அக்கினிமயமான மேகஸ்தம்பம், ஜனங்களுக்கு முன்பாக வழிகாட்டின அந்த மேகஸ்தம்பம்
பின்பாக நின்றது என்று பார்க்கிறோம். ஜனங்களுக்கு பின்பாக இஸ்ரவேல் முழு ஜனங்களும் கடல் நடுவாய் அவர்கள் நடந்து போகும் பொழுது முன்பாய் போன அந்த மேகஸ்தம்பம் பின்பாக வந்து நின்றது. அதனால் அவர்களுக்கு குருட்டாட்டமும் அவர்களுடைய ரதங்களில் இருக்கிற உருளைகள் கலண்டு போகிற ஒரு சூழ்நிலையும் நாம் அங்கே பார்க்க முடியும். அவர்களால் முன்னேற முடியல. அவங்க சொல்கிறாங்க, அவர்களோடு இருக்கிற கர்த்தர் அவர்களுக்கு துணை செய்கிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு துணை செய்கிறார். அதனால் நம்ம இவங்களை பின்பற்ற முடியாது, இவர்களை துரத்த முடியாது, இவர்களை மேற்கொள்ள முடியாது, நாம் நம்முடைய இடத்திற்கே மறுபடியும் திரும்பி போவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறத அங்கே பார்க்கிறோம். அவங்க யாருமே திரும்பி போக முடியல. காரணம், எல்லா முழு ஜனங்களும் அந்த செங்கடலை விட்டு வெளியே வந்தோடனே கர்த்தர் சொல்லுகிறார், மோசே உன் கோலை நீட்டு என்று சொல்லும் பொழுது அவர் நீட்டின பொழுது பார்வோனின் சேனைகள், எகிப்தின் சாம்ராஜ்யத்தை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த முழு சேனையும் அங்கே செங்கடலிலே மாண்டு போனதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கும் அதனுடைய தடங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது சாதாரண ஒரு அடைக்கலம் அல்ல, அது ஹை ப்ரொடெக்ஷன், அதாவது அது சொல்வதற்கு வார்த்தை இல்லை. மேலான ஒரு நன்மையைத்தான் ஆண்டவர் தருகிறார், மேலான ஒரு பாதுகாப்பைத்தான் ஆண்டவர் தருகிறார். எனவே தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ ஜனங்களே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனங்களே, இன்றைக்கு ஏதோ ஒரு நெருக்கத்தில் நம்ம 3-4 சுவருக்குள்ளாக நாம் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாகத்தான் இருக்கிறார். பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்திலே கவிழ்ந்து போனாலும் நாம் பயப்படும். காரணம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் நாம் செவி சாய்த்து தேவ சமூகத்தில் மண்டாடி ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த கொரோனா தாக்கத்துக்கு பின்பாக மறுபடியுமாக இந்த லாக்டவுனுக்கு பின்பாக நாம் எல்லாரும் அவரவர்கள் பணிகளை செய்தாலும் கூட தேவனுடைய பார்வையில் நாம் வெளியேற பெற்றுக்கொள்ள இருக்கிறபடினால நாம் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். இந்த நேரத்தில் நம்ம விடக்கூடாது. எப்படி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம பழைய காரியங்களெல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் விட்ட காரியங்களெல்லாம் மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து வேதத்தை எவ்வளவு ஆழமாய் கண்ணுக்கருத்துமாக நாம் வாசித்து தியானிக்கிறோமோ, அதுபோல் இன்னும் வருகிற நாட்களில் ஆண்டவர் சமூகத்தில் நாம் மன்றாடி செபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் நாம் வேதத்தை அதிகமான நேரத்தை செலவிடத்தக்கதான நேரத்தை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை தேட வேண்டும். நம்ம கிடைக்கிற நேரத்தெல்லாம் ஆண்டவர் தேட வேண்டும். இதை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு தான் கூட இருக்கிறார். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதார நேரத்தில் இன்றைக்கி இந்தியா பின்தங்கி இருக்கிறது. எல்லா பொருளாதார சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. வேலை போயிடுச்சு, வேலைக்கு வாய்ப்பில்லை, தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை, எல்லா சூழ்நிலையும் ஒரு நெருக்கம் காணப்படுகிறது. படித்த பட்டதாரிகளுக்கு இனி வேலை கிடைக்குமா, மறுபடியும் நாம் வேலைக்கு போக முடியுமா என்று சொல்லி கேள்விக்குறியான ஒரு நிலைமையில காணப்படுகிறது. விவசாய தொழிலில் மறுபடியும் முன்னேற்றம் வருமா, விவசாயத்தில் நாம் இழந்து போன அந்த காரியத்தை நாம் மறுபடியும் எடுக்க முடியுமா, இழந்து போனதை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி ஒருவேளை கவலை இருக்கலாம். அருமையான தேவ ஜனமே, நீங்களும் ஒருவேளை கூட நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது பிரைவேட் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். மறுபடியும் நம்ம வேலைக்கு சேர்த்து கொள்வாங்களா, வேலைக்கு நம்ம போய் சேர முடியுமா, நம்ம இழந்து போன இந்த பொருளாதாரத்தை, நம்ம இழந்து போன இந்த காரியத்திலேருந்து ஒரு மீட்சி வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த நாளில் ஏக்கத்தோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே. யாக்கோபு எனும் திருப்பூச்சியே நீ பயப்படாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நான் தைரியத்தோடு இருங்க, எந்த கலக்கமும் வேண்டாம். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முன்பாய் செல்லுகிறவர் சேனைகளின் கர்த்தர், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள கர்த்தர். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்கு பலன் கொடுக்கும்படியாய் கிருபை செய்தார். இன்றைக்கு ஒரு பஞ்சங்கம் போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் மறுபடியுமாக நாம் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறபடினால 100 மடங்கு பலனை
நாம் விதைக்கிற சிறு காரியத்தில் கர்த்தர் நமக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை ஆசீர்வதித்து பல மடங்கு 100 மடங்கு அதை திருப்பி தர வல்லவராய் இருக்கிறார். அதனால் நாம் கேட்ட சத்தியத்தின்படி நாம் வாழ்வோம். கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதிக்கிற சிந்தையோடு we worship you, O Lord. பலன், நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் உயர்ந்த அடைக்கலம். உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. பலவீனம் பலனாய் சர்வ வல்லமையுள்ளவரே, மாறாதவரே, மகிமைக்கு பாத்திரரே, ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி போதுவே ஆவியானவரே, நிறைவே நீர் வாருவே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுவே ஆவியானவரே. யாவே ஒரு அபிஷேகம் குடும்பங்களுக்குள்ள கடந்து வருவதாக, பயங்கள் நீங்குவதாக, கலக்கங்கள் நீங்குவதாக, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகை குடும்பங்களுக்குள் கடந்து வருவதாக, சோர்வான இருதயங்கள் பலனடைவதாக, ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமை கடந்து வருவதாக. யாவே
குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனே, உம்மை இந்த காலை வேளையில உயர்த்துகிறோம். நீரே எங்களை காக்க வல்லவர் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், தொழுது கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு நிமிடம் நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில் அநேக நேரத்தில் இந்த இக்கட்டான சூழ்நிலை நான் பயந்து கொண்டிருந்தேன். இந்த இக்கட்டான சூழ்நிலை நடுக்கத்தோடு இருந்தேன். ஆண்டவரே, என்ன செய்வது என்று சொல்லி நான் திணறி கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். உங்களுடைய வாக்குகளெல்லாம் எண்ணி முடியாதவைகள், அது ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிற தேவன், நான் இப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, பயப்படாதே சிறு பூச்சியேன்னு சொல்லி, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் 2 ராஜாக்களை குறித்து நாங்கள் வேதத்திலே வாசித்தோமே. ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களை 2 பேரும் ஆண்டவரே தேவ சமூகத்தில் தங்கள் முழுமையாய் ஒப்புக் கொடுத்தார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே கடுகளவும் ஆண்டவரை மாற்றமில்லாதபடி அவரை உறுதியாய் பிடித்து கொண்டார். ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பின்பற்றின மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானம் உள்ளவனாய் மாற்றுவீர் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல் ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வழி விலகி போகாதபடி உம்மையே பின்பற்றி நடக்க எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, முழு குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் காலை வேளையிலும் ஆண்டவரே, தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானம் அவர்கள் இருதயங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, ஆறுதல் படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். வரும் நாட்களில் ஆண்டவரே, பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் காண போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் தேவ சமூகத்தில் கொண்டு கூடி உம்மை ஆராதிக்கிற நாட்கள் சீக்கிரத்தில் வருகிறது. இந்த தேசத்தினுடைய எழுப்புதல் சீக்கிரத்தில் வரப்போகிறது. எங்களுடைய சபையினுடைய எழுப்புதல் சீக்கிரத்தில் வரப்போகிறது. அதற்கு நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கடைசியாக நாம் எல்லாரும் வாய்களை திறந்து என் ஆத்துமாவே, எல்லாரும் கண்கள் மூடி சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கிவிட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.